ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, என் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்திலே ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே என்ற தியான நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் கிருபையாய் தந்த இந்த நல்ல நாளிலும் மீண்டும் உங்களை கர்த்தருடைய வார்த்தை மூலம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். நீங்கள் எல்லாரும் சுகமாக இருக்கிறீர்களா? கர்த்தருடைய கிருபையினாலே நீங்கள் எல்லாரும் சுகமாக இருப்பீர்கள் என்று சொல்லி நாங்கள் நம்புகிறோம். கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்கள் குடும்பங்களிலே பெருகுவதாக. கடந்த நாளிலே கேள்வி நேரத்தில் கலந்து கொண்டு பதில்களை அனுப்பி கொடுத்த அனைத்து கர்த்தருடைய பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துகிறோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயா 38 அதிகாரம் 5 வசனம், நீ போய் எசேக்கியாவை நோக்கி உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கூட்டுவேன். கிறிஸ்துவுக்குள் மிகவும் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் இந்த நாளிலும் நமக்கு தரும் ஆசீர்வாதமான வார்த்தை என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இன்றைக்கு நீங்கள் ஏதோ ஒரு வியாதியை குறித்தோ, உங்கள் பிள்ளைகளின் எதிர்காலத்தை குறித்தோ, ஒரு தேவையை குறித்தோ, உங்கள் குடும்பத்தை குறித்தோ, அல்லது ஏதோ ஒரு காரியத்தை குறித்தோ கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லுகிறார், உங்கள் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லுகிறார். மனிதர்கள் உங்கள் கண்ணீரை அற்பமாக நினைக்கலாம், ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல, அதை கணக்கில் வைக்கிறார். சங்கீதம் 56:8 வசனத்திலே தாவீது ராஜா, என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணி இருக்கிறீர், என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும், அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவோ இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் எதற்காக கர்த்தருடைய சமூகத்தில் அழுதீர்களோ அதை அவர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்களுடைய கண்ணீர் வீணாவதில்லை, அதற்கு நிச்சயம் பதில் கிடைக்கும். வியாதி நிமித்தமாக அழுத எசேக்கியா ராஜாவின் கண்ணீரை கர்த்தர் கண்டார். உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று சொல்லி 15 வருஷத்தை கர்த்தர் அவருக்கு கூட்டி கொடுத்தார். ஏசாயா 30 அதிகாரம் 19 வசனத்தை நாம் வாசிப்போமேனால், சீயோனை சேர்ந்த ஜனங்கள் எருசலேமில் வாசமாயிருப்பார்கள், இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே மறு உத்தரவு அருளுவார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க மாட்டீர்கள், அவர் உங்களுக்கு உருக்கமாய் இறங்கி மறு உத்தரவு கொடுப்பார். எத்தனை பேர் இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீர்கள்? விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று சொல்லுங்கள். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 10 வசனத்தை நாம் வாசிப்போம். அவள் போய் மனம் கசந்து மிகவும் அழுது கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணி, அன்னாள் கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு குழந்தைக்காக மனம் கசந்து அழுகிறாள். அவளுடைய கண்ணீரை அங்கிருந்தவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை, ஆனால் கர்த்தர் அவளுடைய சிறுமையை கண்ணோக்கி பார்த்தார். வேதம் சொல்கிறது, அன்னாள் அழுது ஜெபித்த பின்பு அப்புறம் அவள் துக்கமுகமாய் இருக்கவில்லை. அன்னாளை கொஞ்சம் கவனித்து பாருங்கள். இன்னும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பே பெற்றுக்கொண்டது போல மகிழ்ச்சியாக இருக்கிறார். கர்த்தருடைய விசுவாசத்தை கனம் பண்ணுகிறார். தீர்க்கதரிசி சாமுவேல் பிறக்கிறார். என கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய சமூகத்தில் அழுது ஜெபித்து விட்டீர்கள் அல்லவா? இனி துக்கமுகமாய் இருக்காதீர்கள். விசுவாசத்தோடு கர்த்தருக்கு காத்திருங்கள். அவர் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டுவிட்டார், உங்கள் கண்ணீரை பார்த்து விட்டார். இனி உங்களுக்கு நல்லதே நடக்கும். நீங்கள் எந்த காரியத்தை ஜெபத்தில் கேட்டீர்களோ அந்த காரியம் நடக்கும். கர்த்தரை மட்டும் நம்புங்கள். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நல்ல நேரத்துக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன் என்று சொல்லி நீர் எங்களோடு பேசினதற்காக நன்றி தகப்பனே. இந்த வார்த்தைகளை கண்ணீரோடு கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு நீர் அவர்களுக்கு பதில் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். இன்றைய கேள்வி, கர்த்தர் எசேக்கியா ராஜாவுக்கு எத்தனை வருஷத்தை கூட்டி கொடுத்தார்? A 10, B 12, C 14, D 15. இந்த கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்குமேயானால் தயவு செய்து லைக் பண்ணுங்கள். உடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் வாட்ஸ்அப்பில் இருக்கிற அனைத்து குழுக்களுக்கும் அனுப்பி கொடுங்கள். அது மாத்திரமல்ல, இந்த கர்த்தருடைய வார்த்தை தினந்தோறும் தவறாமல் வெளிவர ஜெபியுங்கள். அடியனுக்கு கடந்த 2-3 நாட்களாக உடல்நிலை சரியில்லை. இப்பொழுதும் காய்ச்சலோடு தான் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறேன். உங்களுடைய ஜெபம் எங்களுக்கு அதிகமாய் தேவை. தயவு செய்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பாராக.